அன்னதானத்தின் மகிமை. மதுரையில் ஒரு குடும்பம் தினமும் பசியார்ந்தவர்களுக்கு உணவு அளித்தது. ஒரு நாள் அவர்களுக்கே உணவு குறைந்தது. இருந்தாலும் அவர்கள் அன்னதானத்தை நிறுத்தவில்லை. சிவன் ஒரு பிச்சைக்காரராக வந்து உணவு பெற்றார். பின்னர் தனது ரூபத்தை காட்டி அவர்களின் வீட்டை செழிப்பால் நிரப்பினார். அன்னதானம் மிக உயர்ந்த தர்மம், பொய்யான பெருமை. ஒரு மனிதன் தன் புகழை தானே கூறிக்கொண்டிருந்தான். சிவன் ஒரு சாதாரண மனிதராக வந்து அவனது செயல்களை சோதித்தார். அவன் கூறியது உண்மையல்ல என்று வெளிப்பட்டது. அவன் வெட்கப்பட்டான். பொய்யான பெருமை நீண்ட நாட்கள் நிலைக்காது. பொய்யான பெருமை நீண்ட நாட்கள் நிலைக்காது. பக்தியின் சக்தி. ஒரு பக்தன் சிவனை மிகவும் நேசித்தான். அவன் எந்த நிலையிலும் இறைவனை மறக்கவில்லை. அவனது உறுதியான பக்தியைக் கண்டு சிவன் நேரில் தோன்றி ஆசீர்வதித்தார். பொய்யான பெருமை நீண்ட நாட்கள் நிலைக்காது. பொய்யான பெருமை நீண்ட நாட்கள் நிலைக்காது. உண்மையான பக்தி இறைவனை நெருங்கச் செய்கிறது. கோபத்தின்